இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆஹ் எல்லாருமே யூஸ் பண்ற நம்ம ரிமோட் தான். இது என்னன்னா நம்ம ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி பார்ப்போம்னா செல்லு மாத்தி பார்ப்போம். ஆனாலும் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிமோட்டை தூக்கி போட்டு மறுபடியும் வந்து புதுசு வாங்குவோம். அது எப்படி நம்மளே வீட்லயே வந்து செக் பண்ணலான்றத சொல்ல போறேன். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்து செல்லு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கேமரா ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து இங்கேருந்து ஐஆர் சிக்னல் வந்து நம்மளுக்கு லைட் மாதிரி வந்து இண்டிகேட் ஆகும். இது வந்து எதுவும் ஒர்க் ஆகலை. அதே இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா இது ஒர்க்கிங் ரிமோட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சிக்னல் வந்து லைட் இண்டிகேஷன் ஆகுறது. இந்த ரிமோட் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, இது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரிமோட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து உள்ளே இருக்கிற வந்து நம்ம பேட்ரி சேர்த்துருவோம். பேட்ரி ஆல்ரெடி மாற்றி பார்த்தாச்சு, ஒர்க் ஆகலை. ஜஸ்ட் லாக் டைப் தான் இருக்கும் இது. மேனுவலாக லாக் டைப் தான் இருக்கும். இதுதான் உள்ளே இருக்குது சர்க்யூட். இதில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் ஏதோ தண்ணி மாதிரி லிக்விட் மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. இதை க்ளீன் பண்ணி செக் பண்ணலாம். இதை வந்து கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். வாட்டர் மாதிரி இருக்கு இது பார்த்தீங்கன்னா. இல்லை தண்ணியில் ஏதாவது போட்டு ஒர்க் ஆகலையான்னு தெரியல. அதே மாதிரி ஒரு சில டைமில் ஒரு கீஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்பன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னன்னா இதில் டச் ஆகும். இது வந்து ஃபுல்லாக போயிடுச்சுனாலும் வந்து அந்த கீஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னா இங்கே இந்த ரப்பர் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து ஒர்க் ஆகாது. இல்லை இங்கே டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகி இதுவாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கீ வந்து ஒர்க் ஆகாது நமக்கு. நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமோட் ஒர்க் ஆகுது. இந்த ஐஆர் எல்இடியோட லைட் இண்டிகேஷனும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர் எல்இடி வந்து எரியுது தெரியும், ப்ளூ கலரில். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக இது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்து ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக. கீஸ்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து லாக் பண்ணிடலாம். கரெக்டாக லாக் பண்ணணும். இல்லாட்டி கீ வந்து உள்ளே ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து ரிமோட் அந்த ஆன்லேயே இருக்கும்.
ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் சிக்னல் வருது. ஓகே, இப்போ ரிசீவர் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் ரிமோட் வந்து ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னுட்டு. ஓகே, நமக்கு ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க தமிழ் டெக் வள்ளிமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.